ராஜபாளையம் அரவிந்த் ஆசிரமத்தில் குப்பை தோட்டம். குப்பை மேட்டுகளை உருவாக்கி பல அடுக்கு பலவித பாத்தி முறைகளில் நாம் சிறிய இடத்தில் இருந்தால் கூட அது வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை எளிமையாக எடுக்க முயற்சி ஒரு புதிய முறையை நாம் உருவாக்கி அதில் கீரைகளை விதைத்த பின்பு ஒவ்வொன்றாக காய்கறியை நாம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல நாம் போடப்பட்ட இந்த படுக்கையில் எல்லாவித காய்கறி கீரை பழங்கள் முதற்கொண்டு அந்த ஒரு அமைப்பிலிருந்து பெற முடியும் என்ற அமைப்பை உருவாக்கியிருக்கின்றோம். இதில் ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி அமைத்துவிட்டால் பல ஆண்டுகளுக்கு நீங்கள் இந்த இடத்தில் உங்கள் வீட்டுக்கான காய்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கலாம். உங்கள் வீட்டில் உங்கள் இடத்தில் சேருகின்ற கழிவுகளை மட்டும் நீங்கள் சரியான முறையில் இங்கே பயன்படுத்தினா போதுமானது. உங்கள் இடத்துல எது கிடைக்கின்றதோ அதையே பயன்படுத்தினா போதும். இப்படி போன்ற வரணம் போட்ட கத்திரிக்காய் மீண்டும் மீண்டும் உழைத்து கொண்டு தான் இருக்கின்றது. விதைக்காக விடப்பட்டும் இருக்கின்றது. பழைய புதிய ரகங்கள் தம்பட்டவரை, சிவப்பு வெண்டைக்காய், ஞானத்தண்டை வெண்டை, இப்படி புதிய நாட்டு ரகத்தையும் இப்போ அந்த மேட்டிலே பயிரிட்டு வருகின்றோம். இது தொடர்ந்து ஒரு வடை 2 செல்கின்ற பொழுது அந்த பாத்தி முறை அனைத்தும் ஒரு நல்ல உர மேட்டாக மாறிவிடுவதால் தொடர்ந்து நீங்கள் உரையிடாமலேயே அந்த பயிர் விளைவிக்க முடியும். அதில் உங்களுக்கு இடம் இருந்தாலும் சரி, இல்லை மாடி வீட்டு மேலேயும் சரி, இந்த மாதிரி ஒரு பேக்கில் அமைக்கூட இந்த முறைப்படியே நீங்கள் அமைத்து கூட உங்கள் வீட்டுக்கான காய்களை நீங்கள் எடுக்கலாம். நண்பர்களே, உங்களுடைய வீட்டு தேவைகளுக்கு உங்கள் வீட்டிலே உள்ள குப்பைகள், கழிவுகள் இவற்றை சேகரித்து அதனிலே விலையை நீங்கள் உங்களுடைய வீட்டு தேவையான கீரைகள் முதற்கொண்டு காய்கறி முதற்கொண்டு வளர்க்க முடியும் என்ற அடிப்படையில் இங்கே ஒரு ஆய்வாகவும் அதே நேரம் அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். விருப்பவர்கள் ஆசிரமத்தில் வந்து தெரிந்து கொண்டு உங்கள் வீட்டிலையும் இதை போன்று அமைத்து உங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறி நீங்களே விதைத்து பயிரிடுவது சிறந்தது. காய்கறி நாம் நாற்று விட்டு பின்பு அதை எந்த இடத்தில் வைத்தால் சிறப்பாக இருக்குமோ அதையும் நாம் எடுத்து வைப்பதற்கு ஆங்காங்கே நாற்று நட்டி இருக்கின்றோம். அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்தவுடன் அதை எடுத்து அந்த இடத்துக்கு தேவை பதிவிட்டு கொள்ளலாம். எந்த முறையில் உங்களுக்கு எளிமையாக இருக்கின்றதோ அதை நாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இவ்வாறாக உங்கள் இடம் இருந்தால் உங்கள் வீட்டுக்குள்ளேயே 1 சென்ட் இடம் இருந்தால் கூட இந்த 1 சென்ட் இடம் இருந்தால் கூட நீங்கள் உங்கள் பெட் அமைத்து பலவித பாத்தி அமைத்து அதுக்குள்ளே தேவையான வீட்டுக்கு தேவை அனைத்து காய்கறி கீரைகளையும் பயிரிட்டு பயன்படுத்தலாம். இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும், பொருளாதாரம் மிச்சமாகும், நன்கு ஒரு பொழுதும் இருக்கும், ஒரு ஆத்மாத்மான ஒரு வேலையாக இருக்கும் என்ற அடிப்படையை இங்கே வடிவமைத்து அது செய்முறை காமித்து கொண்டிருக்கின்றோம். இதே வீட்டில் குரோபேக் வைத்தால் கூட இதே முறைப்படி தான் அதோடைய குப்பையில் வைத்துக்கொண்டே சிறு அளவு மண் போதும். அந்த மண்ணை வைத்துக்கொண்டே நீங்கள் செடிகளை வளர்க்கலாம். கனஜீவாமிர்தம் சொல்லக்கூடிய இந்த வீட்டு கழிவுகளை வைத்துக்கொண்டு காய்கறி கழிவு வைத்துக்கொண்டு இந்த மாதிரி ஒரு வடகத்தை செய்து கூட நீங்கள் உரமாக்கிக்கொண்டு செடிகளை ஏதோ வகையிலே நாற்று நட்டியோ அல்லது நேரடி விதைத்தோ அதை ஒரு அனுபவத்தை கொண்டு வந்தால் காலப்போக்கில் உங்களுக்கு நன்கு முறை அறிந்து தெரிந்து கொள்ளலாம். இந்த கனஜீவாமிர்தம்ங்கிறது மாடு வைத்திருந்தால், இல்லை என்றால் வீட்டு காய்கறி வடகம் என்று காய் வைத்து செய்து ஒரு முறை இருக்கின்றது. அந்த வீட்டு கழிவுகளையே அரைத்து மாவாக்கி அதிலே நீங்கள் வடகம் செய்து அந்த வடகத்தை நீங்கள் உரமாக பயன்படுத்தி ஊற வைத்து நீங்கள் தண்ணி தெளித்தால் கூட நன்கு பயன்பெறும். அந்த வகையிலையும் நாங்கள் சில ஆலோசனை தருகிறோம். வீட்டுக்கடை குப்பைகளை எல்லாமே அப்பப்பொழுது ஒரு உரக்குழியாக இருக்கும், அல்லது வீட்டிலே ஒரு குப்பை கலைஞர் அங்கே போட்டு வைத்து கூட பின்பு உரமாக்கி கூட மேலே நீங்கள் பயன்படுத்தலாம். இவ்வாறாக வடிவமைக்கப்படுகின்றது.